குமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீருறவானே, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீருறவானே, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஏசப்பாவுடைய பார்வை எப்பையும் நம்ம மேலேயே இருக்குது. நம்ம போகிற வழிகளில் எவ்வளோ தடங்கல்கள் வந்தாலும் கூட நம்ம எப்படி அந்த காரியத்தை நம்ம கடந்து வர்றோம், அது எல்லாமே ஏசப்பாவுடைய அந்த உடனிருப்பு தான். அவருடைய உடனிருப்பை நம்ம உணர 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 மட்டும்தான் குட்டீஸ் நம்ம எவ்வளோ சேஃபாக இந்த உலகத்தில் நம்ம சர்வே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத புரிய முடியும். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல். நான் ஒரு உடைந்த பாத்திரம் டாடி, இது எல்லாருமே தூக்கி போட்டுட்டாங்க. ஏன்னா உடைந்த பாத்திரத்தை உடஞ்சி போயிடுச்சுன்னா அதை வச்சு யாருக்கும் யூஸ் இருக்கா? அதுக்கு யாருக்கும் யூஸ் கிடையாது. ஆனால் அந்த உடைந்த பாத்திரத்தையும் எப்படி எடுத்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஏசப்பாவுக்கு தெரியும். அப்படி எடுத்து பயன்படுத்தும் போது அது எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு பொருள் உடஞ்சி போயிடுச்சு, அதை நம்ம தூக்கி போட்டோம். ஆனால் அதை யாரோ ஒருத்தவங்க எடுத்து ரொம்ப ஒரு பயனுள்ள விதத்தில் அதை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது இது எப்படி முடியும், அது நமக்கு இது யூஸ் ஆகலன்னு தானே தூக்கி போட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக தானே நம்ம அதை பார்ப்போம். அப்போது நம்ம உடைஞ்சு போயிட்டோன்னு நம்மளை தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா? நம்ம இனிமேல் எதுக்கு யூஸ் இல்லைன்னு தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா? அவங்க கண்களுக்கு முன்னாடி நம்மளை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக, மிகப்பெரிய ஒரு பயனுள்ள கருவியாக ஏசப்பா எடுத்து பயன்படுத்துவாங்க. ஸோ உங்கள் லைஃப்லேயும் கூட இப்போ நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா? உடைஞ்சு போயிட்டோம், நம்ம எதுக்கும் பயன் இல்லாமல் போயிட்டோம், இல்லை நம்மளை நிறைய பேர் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி நீங்கள் வேதனையில் இருக்கீங்களா? இந்த நாளில் கடவுள் உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க. உடைஞ்ச இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை, ஒரு உறுதியை நமக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நமக்கு இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எவ்வளோ சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி இல்லை நம்மளுக்குள்ள இல்லை நம்மளை பற்றி ரொம்ப தப்பான முறையில் இருந்தாலும் கூட நம்மளோட இருதயம் ஏசப்பாவுக்கு தெரியும். உண்மையிலே நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னா இப்போது நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது அப்படிங்கிற உத்தரவாதத்தை நமக்கு ஏசப்பா கொடுக்குறாங்க. ரோமர் 8:28 இருக்குது குட்டீஸ். ஸோ நீங்கள் எதுக்கும் துவண்டு போகாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கணும். உங்களோட பாதை எப்போதும் அவரோட பார்வையில் உண்மையானதாக இருக்குது அப்படின்னா என்ன சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் கூட சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்துட்டு இருக்குது. அதை நடத்திட்டு இருக்கிறவர் அதை எப்படி எடுத்து கொண்டு போய் முடிக்க போறாருங்கிறது கண்டிப்பாக நம்ம துவண்டு போன இடத்துல, தலை குனிஞ்ச இடத்துல, நம்ம அவமானப்பட்ட இடத்துல ஏசப்பா நம்மளை நிறுத்தி காட்டுவாங்க. ஸோ அந்த உறுதியோட, அவர் கொடுத்த அந்த உத்தரவாதத்தோட இந்த நாளில் நம்மளை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். நம்ம துவண்டு போய் கிடக்காம அதே இடத்துல நின்று ஏசப்பாவுக்கு புகழ் பாடுவோம். அவருக்கு ஒரு சாட்சியாக நம்ம எழுந்து நிற்போம். கண்டிப்பாக நம்மளை எல்லாவற்றுக்கும் நன்மையானபடி நம்மளுடைய
நம்மளை மற்றவங்க கண்கள் பார்க்கும்படியாக நம்மளை ஏசப்பா நிறுத்துவாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க டாடி. எங்களோட இருதயத்தில் இருக்கிற பாரத்தை அறிந்திருக்கிற தேவன் நீங்கள். ஏசப்பா, உங்களுடைய கரங்களில் இந்த சுச்சுவேஷனை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் இதை நன்மைக்கு ஏதுவாக தான் கொண்டு போய் முடிப்பீங்கிற உறுதி எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசம் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகுங்கிறத நாங்கள் உறுதிபூர்வமாக நம்புகிறோம் டாடி. அதற்காக எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. ஆமீன்.